ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிதனிகா கிச்சன். இன்றைக்கி பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இனிப்பு கார குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கிண்ணத்தால் 2 கிண்ணம் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கோம். 1/2 கிண்ணம் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறின அரிசியும் உளுந்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிடலாம். அரைச்ச மாவை 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். உளுந்து கடலைப்பருப்பு செவந்ததும் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். கேரட்டை துருவி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நல்லா வதக்கி வச்சு அடுத்து 1/2 கிண்ணம் தேங்காய் திருக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 1 கிண்ணம் வெல்லத்தை தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டிடலாம். மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. பாதி மாவை இனிப்பு குழிப்பணியாரத்துக்கு எடுத்துக்கலாம். வதக்கின வெங்காயம் கேரட்டை மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். அடுத்து வடிகட்டின வெள்ளைப்பாகை மாவில் சேர்த்துடலாம். 1/2 கிண்ணம் தேங்காய் திருகி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். வறுத்த முந்திரி பருப்பு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். 2 மாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பணியாரத்தை ஊற்றிடலாம். கார பணியார மாவை ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துடலாம். பணியார கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் இனிப்பு மாவை ஊற்றிடலாம். ரெண்டு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ பணியாரத்தை எடுத்துடலாம். ரெண்டு மாவையும் ஊற்றி எடுத்துடலாம். நம்மளுடைய மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இனிப்பு கார குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரிதனிகா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.